இப்போ நம்ம அட்வர்பில் என்னென்ன வகை இருக்குன்னு பார்க்கணும். வாட் ஆர் தி கைண்ட்ஸ் ஆஃப் அட்வர்ப்? ஸோ ஒரு நாலஞ்சு இருக்கு. அதில் முதல் இது வந்து அட்வர்ப் ஆஃப் மேனர். எந்த வகையில் எப்படி இந்த செயல் நடைபெறுகிறதுன்னு சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு சென்டென்ஸில் இருந்தால் அதை அட்வர்ப்னு சொல்கிறோம். ஹவுன்ற அந்த கேள்விக்கு ஏற்கனவே நான் படிச்சிருக்கணும். பதிலாக வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அட்வர்பாக அட்வர்ப் ஆஃப் மேனரில் வரும். அதில் பாருங்க, சில வார்த்தைகளை கொடுத்துருக்கேன், சில அட்வர்ப்ஸை கொடுத்துருக்கேன். இவ்வளோதான் இல்லை, நிறைய அட்வர்ப் இருக்குது. அதை நீங்கள் படித்துக்கொள்ளலாம். இவைகள் மட்டும் நீங்கள் தெரிந்து கொள்வது ரொம்ப அவசியம். பேட்லி, ஆங்கிரிலி, வெல், லவ்லி, ஸ்லோலி, கிளியர்லி, ஸ்வீட்லி, வார்ம்லி, ரேப்பிட்லி, டிலைட்ஃபுல்லி, ஹாப்பிலி, ஸ்லோலி, எட்ஸெட்ரா. இவைகள்லாம் வரக்கூடிய இந்த சொல்லலாம் வரக்கூடிய வார்த்தைகள் இருந்தால் அதை அட்வர்பாக நாம் பயன்படுத்துகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹவ் கிவன் 5 எக்ஸாம்பிள்ஸ் ஹியர். இதில் பார்த்தீங்கன்னா, he drives the car slowly. அவன் காரை ஓட்டுகிறான். எப்படி ஓட்டுகிறான்? how does he drive? அவன் ரொம்ப ஸ்லோவாக கேர்ஃபுல்லாக ஓட்டுறான். ஸ்லோவாக தான் போவான். வயசானவன் தான் இருப்பான், அவன் ஸ்லோவாக தான் ஓட்டுவான். he drives the car slowly. அப்போ ஸ்லோலிங்கிறது அட்வர்ப். ஹவுன்ற வார்த்தைக்கு பதிலாக வரக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா, he drives, இது வெர்பு இங்கே இருக்கு. வெர்பு குவாலிஃபை பண்ணுறது ஸ்லோலிங்கிறது. இந்த கார்ங்கிற ஆப்ஜெக்ட், இது சப்ஜெக்ட், ஹீ தெரியும் நமக்கு. கார்ங்கிறது ஆப்ஜெக்ட். he drives what? he drives the car. அப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் பின்னாடி வரக்கூடிய இந்த வார்த்தை அட்வர்ப்னு சொல்கிறாங்க. ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் வரும். எப்பவுமே இந்த பொசிஷன் எங்கே இருக்குன்னாக்கா ஆப்ஜெக்ட் அப்புறம் இருக்கும். ஆப்ஜெக்ட் வந்தாக்க ஒரு சென்டென்ஸ் ஆப்ஜெக்ட் இருந்துச்சுனாக்க அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த அட்வர்ப் வரும். ஆஃப்டர் தி அட்வர்ப், ஆஃப்டர் தி ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னால் தான் வரும். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து, she walks quickly. இங்கே ஆப்ஜெக்ட் இல்லை. she walks verb. walks how? quickly, adverb. அப்போ இந்த walks இந்த வெர்பை குவாலிஃபை பண்ணக்கூடியது. இங்கே எங்களுக்கு முன்னாடி வெர்புக்கு முன்னாடி வருது. இங்கே ஆஃப்டர் தி verb. பொசிஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி சொல்கிறேன். எங்கெங்கே வரும்ன்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது, they play extremely well. they play, playங்கிறது verb. எப்படி விளையாடுறான்? நல்லா விளையாடுறான். வெல்லுங்கிறது அட்வர்ப். அது வெல்ல மறுபடியும் குவாலிஃபை பண்ணக்கூடிய வார்த்தை எக்ஸ்ட்ரீம்லி. எக்ஸ்ட்ரீம்லி வெல், ரொம்ப நல்லா விளையாடுறான். அப்போ இது ஹவுங்கிற வார்த்தைக்கு பதிலாக வருகிறது. எனவே இதை ஏற்கனவே படிச்சிருக்கோம். அட்வர்பையும் அட்வர்பு குவாலிஃபை பண்ணணும்னு படிச்சிருக்கோம். அப்போ எக்ஸ்ட்ரீம்லிங்கிறது ஆல்சோ an adverb. it qualifies an adverb. another qualifies another adverb. அடுத்தது, he works hard. எங்க இருக்குது? hard. எங்க வருது? he walks slowly மாதிரி தான் இருக்கும். he works hard. workன்றது verb, adjective. ஏற்கனவே ரெண்டாவது உள்ள வாக்கியத்து மாதிரி தான் இருக்கு. he talks so bad. இது மாதிரி தான் bad அப்படிங்கிறது adverb. soங்கிறது adverb தான். இந்த adverb குவாலிஃபை பண்ணுது இந்த மூணாவது சென்டென்ஸ் போல. ஸோ பொசிஷன் எப்படிலாம் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லக்கூடிய வழிமுறைகள் இது. இது அட்வர்ப் ஆஃப் மேனர். இந்த வார்த்தைகளெல்லாம் வைத்து நாம் எழுதக்கூடிய சென்டென்ஸில் இந்த வார்த்தைகள்லாம் வந்துச்சுன்னா அவை அட்வர்பாக பயன்படும் என்பது அட்வர்ப் ஆஃப் மேனர். The second kind is adverb of place. ரெண்டாவது
அட்வர்ஸ் ஆஃப் மேனர் பார்த்தோம், அட்வர்ஸ் ஆஃப். இதில் என்னென்ன வார்த்தைகள்லாம் வரும்? இதுக்கு வந்து வேர் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக வரக்கூடிய வார்த்தைகள். ஏன்னா பாரு, வேறுங்கிற வார்த்தைக்கு பதிலாக வரக்கூடிய வார்த்தைகளை தான் இங்கே போட்டிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் ஈஸ்ட், அது ஒரு திசையை குறிக்குது. எவ்ரிவேர், எல்லா இடத்துலையும். லெஃப்ட், ரைட், பேக், ஃப்ரண்ட் எல்லாம் வந்து. க்ளோஸ் பை, பேக், இன்சைட், அரவுண்ட், நியர், ஹியர், தேர், அப்ஸ்டேர், டவுன்ஸ்டேர், டவுன், ஃபார் அவே, ஆன், ஆன்வர்ட், ஃப்ரண்ட், எட்ஸெட்ரா. எட்ஸெட்ரான்னு போட்டாச்சு. ஆக இடத்தை குறிக்கக்கூடிய சொல்லாக வரக்கூடிய வார்த்தைகளை எல்லாம், பேர்பட்ட வார்த்தைகளை நாம் ஆங்கிலத்தை குறிக்கின்றோம். அந்த வார்த்தைகள் எல்லாம் வரக்கூடிய ஹவ் என்ற, வேர் என்ற கேள்விக்கு பதிலாக வரக்கூடிய அந்த வார்த்தைகளை நாம் அட்வர்ஸ் ஆஃப் பிளேஸ் என்று குறிப்பிடுகிறோம் ஆங்கிலத்தில். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டைரக்ஷன், டிஸ்டன்ஸ், பொசிஷன் இவைகளெல்லாம் குறிக்கக்கூடியவர்களும் இந்த பிளேஸ் தான். டைரக்ஷன் எந்த டைரக்ஷனில் இருக்குது, டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் இருக்குது, அடுத்தது பொசிஷன் இந்த மேலையா கீழையா சைட்லையா, இந்த மாதிரி பொசிஷனை குறிக்கக்கூடிய வார்த்தைகளையும் நாம் இந்த அட்வர்ஸ் ஆஃப் பிளேஸில் நாம் பயன்படுத்துகின்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், சென்னை இஸ் லொக்கேட்டட் ஈஸ்ட் ஆஃப் திருச்சி. ஈஸ்ட்டுங்கிறது ஒரு டைரக்ஷனை குறிக்கிறது. இந்த டைரக்ஷனை குறிக்கக்கூடிய இந்த வார்த்தையை ஈஸ்ட்டுங்கிறது இந்த அட்வர்பை டைரக்ஷனை குறிக்கக்கூடிய வார்த்தையாக பயன்படுத்தி திசையை குறிக்கக்கூடிய வார்த்தையாக பழகும். எங்கே லொக்கேட்டட், லொக்கேட்டட் வேர், இந்த வெர்பை குவாலிட்டி லொக்கேட்டட் ஈஸ்ட் ஆஃப் திருச்சி. அப்போ இந்த ஈஸ்ட்டுங்கிறது டைரக்ஷனை குறிக்கக்கூடியது. அடுத்த சென்டென்ஸை பாருங்க. லீவ் யுவர் செப்பல்ஸ் அவுட் சைடு. லீவ் யுவர் செப்பல்ஸ் வேர் அவுட் சைடு. அப்போ அந்த அவுட் சைடுங்கிறது இந்த இடத்துல இடத்தை குறிக்கக்கூடிய சொல்லாக அமைந்திருக்கிறது. அப்போ இது எந்த இடத்த சொல்லணுமா? டிஸ்டன்ஸ், உள்ளையா வெளியா, இதெல்லாம் டிஸ்டன்ஸ் குறிக்கக்கூடியது. 10 மைல், 20 மைல், 20 கிலோமீட்டர், அது மட்டும் அல்ல, இதுவும் அந்த அவுட் சைடு இன்சைடு அப்படிங்கிறதும் டிஸ்டன்ஸை குறிக்கக்கூடியதான். லீவுங்கிற அந்த வேர்பை குவாலிஃபை பண்ணுறது. இது லொக்கேட்டட்ங்கிறது வெர்பு, லீவுங்கிறது இந்த இடத்துல வெர்பு. இதை குறிக்கக்கூடிய அந்த சொல் அவுட் சைட். அடுத்து புட் இட் ஆன் த டேபிள். இது ஒரு ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஒரு பொசிஷனை குறிக்கக்கூடிய வார்த்தை. பொசிஷன், எந்த பொசிஷன் இது? ஆன். எங்க எங்க வை? ஆன் த டேபிள், டேபிளுக்கு மேலே வை. அப்போ இந்த ஆன்ங்கிற அட்வர்பு, புட்டுங்கிற வினைச்சொல்லை வெர்பை குறிக்கக்கூடியது. அப்போ ஆன்ங்கிறது அட்வர்ப். இந்த அட்வர்பு எதை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொன்னாங்க? இட் இஸ் பொசிஷனை குறிக்கக்கூடியது. பொசிஷன். பார்த்ததெல்லாம் சாதாரணமா he comes from the state. எங்கேருந்து வரான் அப்படின்னா இந்த ஸ்டேட்ஸ்லேருந்து வர்றான். இந்த ஸ்டேட்ஸ்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவை குறிக்கும், யூஎஸ்ஏவை குறிக்கும். யூஎஸ்ஏலேருந்து வர்றான், இந்த ஸ்டேட்ஸ்லேருந்து வர்றான் அப்படின்னா இங்கே குறிக்குது. ஃப்ரம் வேர்? இஸ் கமிங் ஃப்ரம் த ஸ்டேட்ஸ். கம்ஸ் ஃப்ரம் வேர்? கம்ஸ் ஃப்ரம் த ஸ்டேட்ஸ். அப்போ இது பொசிஷன், இடத்தை குறிக்கக்கூடியது ஸ்டேட்ஸுங்கிறது. அது ப்ராப்பர் நவுனாக இருந்தாலும் கூட இந்த இடத்துல அது அட்வர்பாக பயன்படுத்தப்படுகிறது. ப்ராப்பர் நவுன் யூஸ்ட் அஸ் அட்வர்ப். இங்கே லாஸ்ட் ஒன் இஸ் I searched here and then there but could not find him anywhere. இது இடத்தை குறிக்கக்கூடிய அட்வர்ப் எங்க இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இடத்தை கண்டுபிடிக்கக்கூடியதுன்னா வேர்ப் வந்து சர்ச். எங்க சர்ச் பண்ண அப்படின்னு சொல்றாங்கன்னாக்க here அட்வர்ப் and then there, இங்கேயும் பார்த்தேன் அங்கேயும் பார்த்தேன் அட்வர்ப். could not find him anywhere adverb. So ஒரு சென்டென்ஸ்ல
ஒன்றுக்கு மேலே அட்வர்ப்ஸும் வரலாம் என்பதற்கு இந்த கடைசி சென்டென்ஸ் உதாரணம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். The third kind is adverb of time, நேரம். இதுக்கு கொஸ்டின் என்ன இருக்கும்? when. whenங்கிற கேள்விக்கு பதில் வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் அட்வர்பாக நாம் பயன்படுத்துகிறோம். என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்துகிறோங்கிறத கொடுத்துருக்கோம். soon, இப்போ soon, today, now, then, tonight, yesterday, tomorrow, recently, already, still, last month, next year. இதெல்லாம் ஒரு சாம்பிள் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இயர்னா நெக்ஸ்ட் மந்த், நெக்ஸ்ட் டே, அதெல்லாம் படித்துக்கலாம். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்போது இவைகள் எல்லாம், இந்த வார்த்தைகள் எல்லாம் அட்வர்பாக, அட்வர்ப் டைம், நேரத்தை குறிக்கக்கூடிய அட்வர்பாக பயன்படுத்துகிறோம். அநேகமாக இந்த அட்வர்ப் ஆஃப் டைம் வந்து கடைசியில், வார்த்தைகளுடைய கடைசியில் வரும். இந்த பொசிஷன் எப்படின்னு கடைசியில் சொல்லித்தரேன். பெரும்பாலும் இந்த டைமை குறிக்கக்கூடிய அட்வர்ப் எல்லாம் கடைசியில் தான், வார்த்தை சென்டென்ஸுடைய கடைசியில் தான் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆல் தீஸ் அட்வர்ப்ஸ் வில் பி occurring at the end position. It will come in the end position. Similar to the adverb of frequency. Adverb of frequency அடுத்த படிக்க போகிறோம். கிட்டத்தட்ட ரெண்டு அது ஒரே மாதிரி இருக்கும். எப்போன்னு கேட்குற கேள்வி, அந்த adverb of frequency எப்பெல்லாம் அப்படிங்கிற கேள்வி. கிட்டத்தட்ட ஒரே மாதிரி, டைமிங் ஒரே மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் கூட இதுக்கு அதுக்கு கொஞ்சம் நூடுகளை வித்தியாசம் இருக்குது. அது ஃப்ரீக்வன்சி படிக்கும்போது பார்க்கலாம். இப்போ there are 3 examples I have given. My uncle will go abroad next month. என்னுடைய அங்கிள் வந்து அடுத்த மாதம் அப்ராட், வெளிநாடுக்கு போறார். இப்போ இது எது வெர்பு? இங்க go. இது என்ன? எங்க போறார்? அப்ராட் போறார். இது ஒரு அட்வர்ப் தான். இது என்னது? அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். நம்ம முன்னாடி படிச்சிட்டோம். அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். அடுத்தது எப்போ போறார்? when. இந்த whenங்கிற வார்த்தைக்கு பதில் சொல்லக்கூடியது தான் அட்வர்ப் ஆஃப் டைம்ல படிச்சிருக்கோம். when next month. இது ஒரு அட்வர்ப். அட்வர்ப் ஆஃப் டைம். இது அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். இந்த கோங்கிறது எங்கேங்கிற வார்த்தைக்கு வரும்போது அட்வர்ப் ஆஃப் பிளேஸ் வருது. எப்போங்கிற வார்த்தைக்கு கொஸ்டினுக்கு பதிலாக வரும்போது இது வந்து அட்வர்ப் ஆஃப் டைம். அட்வர்ப் ஆஃப் டைம் எப்போ? அடுத்த மாதம். டைம், அட்வர்ப் ஆஃப் டைம். அப்போ இங்க ரெண்டு அட்வர்ப் இருக்குது. அட்வர்ப் ஆஃப் பிளேஸ் இருக்குது, அட்வர்ப் ஆஃப் டைம் இருக்குது. நம்ம இன்னே சொன்னது போல அட்வர்ப் ஆஃப் டைம் அநேகமாக எங்க இருக்கும்? சென்டென்ஸுடைய கடைசியில் வரும். இட் occurs only at the end position. இந்த பொசிஷனை பற்றி படிக்கும்போது நம்ம படிப்போம். அடுத்தது பாரு, இட்ஸ் ரைனிங். இட் இஸ் ரைனிங். மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு. இட்ஸ் ரைனிங் நவ். டோன்ட் கோ அவுட் நவ். டோன்ட் கோ. இந்த கோ நெகட்டிவ் இருக்குது, வெர்பு. டோன்ட் கோ. வேர், எங்க போறீங்கன்னு சொல்றான். எப்போ போகுதுன்னு சொல்றான். நவ், இப்போ வெளியே போகாத. நேரத்தை குறிக்குது. இப்போ வெளியே போவார். இட் இஸ் ரைனிங். டோன்ட் கோ அவுட் நவ். அப்போ டோன்ட் கோ when now. அப்போ அட்வர்ப் ஆஃப் டைம். நவ்ங்கிறது அட்வர்ப் ஆஃப் டைம். Look at the third sentence. We have completed the work recently. Completed, have completed. Well, ஏதாவது இருக்கணும் ஆப்ஜெக்ட். இதான் நமக்கு தேவையில்லை. ஆப்ஜெக்ட்க்கு அப்புறம் ஒரு முன்னாடி ஒரு ரூல் படிச்சிருக்கிறோம். இருந்தாலும் கூட கம்ப்ளீட்டட் எப்போ? when. When have you completed? We have completed the work recently. இப்பதான். அட்வர்ப் ஆஃப் நேரத்தை குறிக்கிறது அட்வர்ப் ஆஃப் டைம். The fourth one is the adverb of frequency. நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஃப்ரீக்வன்சினா அடிக்கடின்ற மாதிரி அர்த்தம் இல்லை. காலம் தாழ்ந்தது,
இல்லைன்னு சொல்கிறது, இருக்குன்னு சொல்கிறது நேரத்தை குறிக்கக்கூடியது. ரொம்ப ரேராக சொல்கிறது, இது மாதிரியான உள்ள அந்த ஃப்ரீக்குவன்சி ஆஃப் டைம். ஃப்ரீக்குவன்சி ஆஃப் டைம்ங்கிறது தான் நம்ம அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்குவன்சி நம்ம சொல்கிறோம். டைமுக்கும் ஃப்ரீக்குவன்சிக்கும், டைம்னா எப்போன்னு கரெக்டாக பர்டிகுலர் டைம் சொல்லுவோம். ஆனால் ஃப்ரீக்குவன்சியில் அப்படி இல்லை, எப்போல்லாம், ஹவ் ஆஃபன் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் இங்கே அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்குவன்சியில் வரும். இந்த அட்வர்ப் ஆஃப் டைமுக்கும் அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்குவன்சிக்கும் நூலில் வித்தியாசம் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஆல்வேஸ், எப்பொழுதும், எல்லாமே. அது பொதுவான காலம், இன்னும் சொல்ல போனால் காமன் டைம், பொதுவான காலத்தை குறிக்கக்கூடியது தான் இந்த சொற்கள். ஆல்வேஸ், யூஸ்வலி, ஆஃபன், சம்டைம்ஸ், எவர், நெவர், ஜஸ்ட், செல்டம், ரேர்லி, ஹார்ட்லி, இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நாம் ஹவ் ஆஃபன் என்ற கேள்விக்கு பதிலாக வரக்கூடியவர்களாக அமைகின்றன. இந்த வார்த்தைகளைத்தான் நாம் அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி என்று சொல்வோம். இப்போ இது எந்தெந்த இடத்துலலாம் வருன்றதை சொல்றாங்க. பிளேஸ்ட் பிட்வீன் த சப்ஜெக்ட் அண்ட் த வெர்ப். வெர்பு ஒரே வார்த்தையா இருந்துச்சுனாக்க சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் வரும். ஒரு வார்த்தைக்கு மேல வந்துச்சுனாக்க, வெர்ப் மோர் தென் ஒன் வேர்டா இருந்துச்சுனாக்க பிளேஸ்ட் ஆஃப்டர் தி ஃபர்ஸ்ட் வேர்ட். ரெண்டு வெர்ப்ல இப்போ ஹாவ் கம் அப்படிங்கிறோம். ஹாவ் கம்னா எங்கே வரும்? ஹாவுக்கு அப்புறம் இங்கே வரும். ரெண்டு வார்த்தை இருக்குது. அதனால் முதல் வார்த்தைக்கு அடுத்த வார்த்தையாக இந்த ஃப்ரீக்வன்சி, அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வரும். அதுக்கு உதாரணம் இங்கே நான் கொடுத்துருக்கேன், இங்கே பாருங்க. மை ஃபாதர் ரீட்ஸ் த நியூஸ் பேப்பர் டெய்லி. இதில் அட்வர்ப் இது டெய்லி. ரீட்ஸ் எப்போ, when. My father reads the newspaper daily. When does my father read the newspaper? How often he reads the newspaper? How often does he read the newspaper? Very often, but daily. அது ஒரு நேரத்தை குறிக்கும். இது எங்க வருது? end position வருது. This it comes in the end position. See the second sentence. He always comes late to the school. He always comes to the school. இதில் பார்த்தீங்கன்னா எது adverb? Late. Sorry. Always. He always comes late. இங்கே டெய்லிங்கிறது adverb. Adverb of frequency. இங்கே adverb of frequency. He always comes late to the school. அவன் எப்பவுமே ஸ்கூலுக்கு லேட்டாக வர்றான். இதில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டுக்கும் வெர்புக்கு நடுவில் வருது. ஸோ இட் கம்ஸ் ஆஃப்டர் தி சப்ஜெக்ட். சப்ஜெக்டுக்கு உடனே அந்த ஆல்வேஸ்ங்கிற வார்த்தை அங்கே வந்துடுது. அதனால் இதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். பிட்வீன் தி சப்ஜெக்ட் and the verb. Between the subject and the verb. சப்ஜெக்ட்டுக்கு வெர்புக்கு இடையில வரக்கூடிய வார்த்தையாக இந்த ஃப்ரீக்வன்சி அமையுது. இந்த இடத்துலையும் வரும். இது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லக்கூடியது. He always comes late. எப்பவுமே இப்படிதான் வர்றாங்க அப்படி சொல்றோம் இல்லையா? ஸ்ட்ரெஸ் பண்ணி கொடுக்கும்போது சொல்லும்போது இந்த சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் வந்துடும். சப்ஜெக்ட்டுக்கும் இது சப்ஜெக்ட், இது வெர்ப். சப்ஜெக்ட்டுக்கு வெர்புக்கு இடையில இந்த இது வந்துடும். கம்ஸ் எப்படி வரும்? ஆல்வேஸ். அப்போ இது அட்வர்ப், அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இது சப்ஜெக்ட்டுக்கும் வெர்புக்கு இடையில வரும். அடுத்தது பாரு, மோகன் ஹார்ட்லி ஸ்பீக் ஹிந்தி. இங்கே அதே போல தான், ஹார்ட்லி. ஸ்பீக்ஸ்ங்கிறது வெர்பு, மோகன்ங்கிறது சப்ஜெக்ட், ஹார்ட்லிங்கிறது அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இதே தான் ரெண்டாவது அடுத்த சென்டென்ஸ். They rarely play cricket. Rarely சப்ஜெக்ட்டுக்கு
வெர்புக்கும் இடையில. I seldom go to the film. இது adverb of frequency. செல்டம்ங்கிறது adverb of frequency. இதெல்லாம் எப்படி யூஸ் ஆகுறதுங்கிறத நான் வார்த்தைகளில் போட்டு காமிச்சிருக்கேன், அவ்வளோதான். She will never cheat you. இதில் பார்த்தீங்கன்னா எங்கே வந்துடுது adverb of frequency? neverங்கிறது adverb of frequency. அதாவது she will never இல்லாமல் இருந்து வச்சுக்கோ, she will cheat meன்னு வரும். இப்போ நெவர் போடுறதுனால adverb of frequency போடுறதுனால இது எங்கே வருது? இந்த ரெண்டு வார்த்தைகள் வினைச்சொற்களாக அமைகிறது. நான் ஏற்கனவே சொன்னேன் verb more than one word. இதெல்லாம் ஒரே கேட்டகரி. இது கடைசி மட்டும் verb more than one word, ரெண்டு வேர்டு இருக்கு, will cheat. அப்போ அது மாதிரி இருக்கும்போது முதல் வார்த்தைக்கு அடுத்த வார்த்தையில் நம்ம இந்த adverb of time போடணும். இது வில்லுங்கிறது ஒரு வெர்பு, ஆக்சிலரி வெர்பு, சீட்டுங்கிறது மெயின் வெர்பு, ரெண்டும் வெர்பு தான். அப்போ சீட்டுங்கிறது நெவர் அப்படிங்கிற adverb of frequency வரும், வில்லுங்கிறது வரும். ஆனால் ரெண்டுக்கு நடுவில் நெவர்ங்கிற adverb of frequency வந்துடும். ஞாபகம் வச்சுங்க. ஒரு வார்த்தைக்கு மேலே வெர்பு இருந்துச்சுனாக்கா will go, will come, shall come, அது மாதிரி have come, have been coming, அந்த மாதிரி வந்துச்சுன்னா முதல் வார்த்தைக்கும் அடுத்ததாக adverb of frequency வந்துடும். இப்போ இது இருந்தது more than one word, more than where more than one word. இந்த மாதிரி உள்ள வார்த்தைகளை நாம் நன்றாக பயன்படுத்தி அந்த லொகேஷனில் போடணும். she never will cheat meன்னு சொல்லக்கூடாது. இந்த ரெண்டு வெர்புக்கு இடையில இந்த வார்த்தையை போடணும். அதாவது ரெண்டு தான் இருக்கு, மூணுன்னு வச்சுக்கோங்க. he has been coming இருக்கு, has been comingன்றதை விட இங்கே நெவர்ங்கிற வார்த்தையை போடணும் அப்படின்னு சொன்னால் he has never been coming போடணும். முதல் வார்த்தைக்கு அடுத்த வார்த்தையை போட்டுற வேண்டியதுதான். ரெண்டு சொல்லா இருந்தாலும் சரி வெர்பு மூணு சொல்லா இருந்தாலும் சரி முதல் வார்த்தைக்கு அடுத்தபடியாக இந்த adverb of frequency போடணும். Yes, now the fifth one is adverb of purpose. Purpose-னா என்ன, ரீசன் என்னன்னு தெரியும். இந்த வார்த்தை போட்டோம்னா there's maybe some reason behind it, tells the reason behind the action. அதான் adverb of purpose. அது என்னென்ன வருது அப்படின்னு சொல்றாங்க. thus, since, because, so that, to, in order to, etc. இன்னும் நிறைய இருக்கு. இதில் ஒரு 4-5 மட்டும் நான் உதாரணம் கொடுத்துருக்கேன். அந்த adverb என்னன்னு இருக்க பார்ப்போம். since it was raining I cannot go out. இப்போ இதில் adverb எது? since. மழை பெய்தாலும் ஒரு since it is raining I cannot go out. இதுதான் ரீசன். மழை பெஞ்சதுனால நான் போக முடியல. போக முடியாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் சொல்றாங்க. அதான் why you are not cannot go out because it is raining. So since is the adverb here. Adverb of purpose. அடுத்தது because it was late, I was late, I could not get the ticket. நான் லேட்டாக போனதுனால டிக்கெட் கிடைக்கல எனக்கு. அப்போ அந்த பிகாஸ்ங்கிற வார்த்தை தான் adverb-ஆக இந்த purpose, adverb of purpose. Because I was late. ஏன்னா லேட்டுங்கிறது ஒரு காரணம், ஒரு ரீசன். அந்த ரீசன் வர்றதுக்கு என்ன வார்த்தை போட்டிருக்கோம்? பிகாஸ்ங்கிற வார்த்தை போட்டிருக்கோம். So it serves the purpose. I could not get the ticket because it's the adverb of purpose. அடுத்து I was hungry so I ate the cake. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் I was hungry, நான் பசியாக இருக்கிறேன், ஒரு ரீசன். அப்போது இங்கே ஒரு இந்த வார்த்தை போட்டிருக்கோம் so I ate the cake. அதனால நான் சாப்பிட்டேன். ஏன் சாப்பிட்டதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க. ஏன் சாப்பிட்டேங்கிறத கேட்க? பிகாஸ் I was hungry
So I became late. This is the adverb of purpose. Joe walked carefully to avoid the accident. இதில் எது adverb of purpose அப்படின்னா he walked carefully, அவன் நல்ல கேர்ஃபுல்லாக கவனமாக நடந்தான். எதுக்கு? டு அவாய்ட் ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட் வரக்கூடாதுன்னா கவனமாக நடந்தான். லெஃப்டில் போனான், ஓரத்தில் போனான். அப்போது அந்த வார்த்தைக்கு என்ன ரீசனுக்கு வந்துட்டு என்ன ரீசனுங்க? டு அவாய்ட் த ஆக்சிடென்ட். டு அவாய்ட் த ஆக்சிடென்ட்டுங்கிறதுல என்ன வேர்ப் இருக்குது, அட்வர்ப் இருக்குதுன்னா டூங்கிற அட்வர்ப். டூ அட்வர்ப் ஆஃப் purpose. To avoid the accident. இது ஒரு ரீசன். அடுத்தது பாரு, I did not tell him anything. நான் அவன்கிட்ட எதுவுமே சொல்றதில்லை, சொல்ல மாட்டேன், சொல்லலை. ஏன்னா ஏனென்றால் I don't trust him. அவனை நான் ட்ரஸ்ட் பண்ணலை, அதாவது அவன் நம்பிக்கை இல்லை அவன் மேலே எனக்கு. அப்போ அந்த நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் நான் ஒன்றும் சொல்லலை. அப்போ அந்த காரணத்தை குறிக்கக்கூடிய சொல்லியது ஃபார், ஏனென்றால், பிகாஸ், ஃபார் ஐ டிட் நாட் ட்ரஸ்ட் ஹிம். இது அட்வர்ப் ஆஃப் பர்பஸ். ஸோ இந்த மாதிரியான ரீசனபிள் திங்ஸ், அதாவது இந்த ஒய் என்ற கேள்வியை கேட்டு அதுக்கு பதில் வரக்கூடிய காரணங்கள், பதில்கள் எல்லாம் அட்வர்ப் ஆஃப் பர்பஸ்லே அடங்கும். The sixth one is the adverb of degree. அதாவது the intensity சொல்றது. Tells the intensity of something. How much என்ற கேள்விக்கு பதில் வந்தா எவ்வளவு தூரம், எவ்வளவு, எந்த அளவு அப்படிங்கிற அளவுக்கு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு கேள்விக்கு வரக்கூடிய பதில் தான் இந்த adverb of degree. என்னென்ன இருக்கு? ஆல்மோஸ்ட், ஃபுல்லி, வெரி, எனஃப், எக்ஸ்ட்ரீம்லி, குவைட், ஜஸ்ட், டு, எட்ஸெட்ரா. இன்னும் நிறைய இருக்கு. அந்த அளவு எவ்வளவு அப்படின்னு சொல்றோம். இது வந்து அது ஆக்ஷன் எவ்வளவு இன்டென்சிவா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைங்க அட்வர்பாக நம்ம யூஸ் பண்றோம். இது வந்து யூஸ்வலி பிளேஸ்ட் பிஃபோர் அட்ஜெக்டிவ், அட்வர்ப், வெர்ப். இதுக்கு முன்னாடி தான் இந்த வார்த்தையை போடுறோம். ஒன்று அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி, அல்லனா அட்வர்புக்கு முன்னாடி, அல்லது வேர்புக்கு முன்னாடி இந்த வார்த்தைகளை நாம் யூஸ் பண்ணுறோம். இதை நான் இங்கே இப்போ ஒரு 5 உதாரணங்களை கொடுத்துருக்குறேன். நம்பர் 1, த காஃபி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாட். இதில் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்ட்ரீம்லி இங்கிறது என்னது? அட்வர்ப். அட்வர்ப் ஆஃப் டிகிரி சொல்றாங்க. எக்ஸ்ட்ரீம்லினா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, குறைவாக இருக்குது, அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது போல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எக்ஸ்ட்ரீம்லி ஹாட், ரொம்ப ஹாட்டாக இருக்குது, ஹாட் ரொம்ப சூடாக இருக்குது காஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஹாட்டுங்கிறது இந்த இடத்துல என்ன வருதுன்னாக்கா அட்ஜெக்டிவ். ஹாட் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவை குவாலிஃபை பண்ணுறீங்க. Qualified adjective qualified. அடுத்தது the novel is quite interesting. இதே தான் இங்கே the novel is interesting. எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்? இது இன்ட்ரெஸ்டிங் தான் அட்ஜெக்டிவ். the novel is interesting novel அப்படின்னு சொல்றோம். இந்த இன்ட்ரெஸ்டிங் எவ்வளவு இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது குவைட் இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப நல்லா இருக்குது. அந்த அளவை குறிக்கக்கூடிய சொல்லு குவைட். இது அட்வர்ப். அப்போ இது இங்க என்ன கொடுக்குது? திஸ் ஆல்சோ குவாலிஃபையிங் அட்ஜெக்டிவ் குவாலிஃபை. அடுத்த சென்டென்ஸ் பாரு. He has just arrived. இங்க arrivedங்கிறது வெர்ப். அவன் வந்து சேர்ந்தான்.
எப்போ வந்து சேர்ந்தான் வென்னு சொல்லுவோம். ஜஸ்ட் நவ் குறிப்பிட்ட டைம் கொடுக்கல, பொதுவான காலத்தை சொல்ல இப்போ தான் ஏன் வந்தான் பொதுவாக சொல்லுவோம். அப்போ அதுக்கு அந்த வேர்டை இங்கே நாம் ஜஸ்ட்டுங்கிறத யூஸ் பண்ணுறோம். இது அட்வர்ப் ஆஃப் டிகிரி. எந்த அளவுக்கு ஜஸ்ட் இப்போ தான் அப்படின்னு சொல்கிறது. அப்போ இது குவாலிஃபைஸ் தி எதை குவாலிஃபை பண்ணுது? வேர்பை குவாலிஃபை பண்ணுது. அது ரெண்டு அட்ஜெக்டிவ் குவாலிஃபை பண்ணுது, இது வேர்பை குவாலிஃபை பண்ணுது. அடுத்தது பாரு, he is driving fast. அவன் ரொம்ப வேகமாக காரை ஓட்டினான். he is driving, இந்த வெர்பை குவாலிஃபை பண்ணக்கூடியது driving fast. ஃபாஸ்ட்ங்கிறது அட்வர்ப். ஃபாஸ்ட்ங்கிறது குவாலிஃபை பண்ணுது. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகணும்? வெரி ஃபாஸ்ட். இப்போ இது ஒரு அட்வர்ப். அட்வர்பை குவாலிஃபை பண்ணுது, குவாலிஃபைஸ் த அட்வர்ப். another adverb qualifies another adverb. அடுத்தது பாரு, you are walking fast enough. அதே தான் இங்கே. enough, he is walking enough, walking fast. walking fastங்கிறது என்னது? adverb. enough, போதுமான அளவு நடந்தான். அவன் வந்து வாக்கிங் வந்து ஸ்லோவாக நடக்கல, அவன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் நடந்தான். போதுமான அளவுக்கு நடக்கிறான் ஃபாஸ்ட்டாக அப்படின்னு சொல்லுவான். this is also adverb. same thing, qualifying the adverb. அப்போ verb qualify பண்ணுது, adjective qualify பண்ணுது, adverb qualify பண்ணுது. the degrees of adverb of degrees. இது வரைக்கும் நம்ம கைண்ட்ஸ் ஆஃப் அட்வர்ப்ஸ் பார்த்தோம். இந்த அட்வர்ப் படிக்கும்போது சில முக்கியமான பாயிண்ட் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதை என்னென்னு பார்ப்போம். ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் இருக்குது. அது முக்கியமானதை நீங்கள் மனதில் வச்சுக்கொள்ள வேண்டும். நம்பர் 1 இஸ் நெகட்டிவ் அட்வர்ப்ஸ். அட்வர்ப்ஸ்லே நெகட்டிவ் ஃபார்ம், இல்லைங்கிற எதிர்மறை கருத்துடைய அட்வர்ப்ஸ் இருக்குது. என்னது? நெவர், ஐ நெவர் கோ டு தி ஃபில்ம், நான் போகிறதே இல்லை. நெவர்ங்கிற வார்த்தை இல்லைங்கிற எதிர்மறை சொல்லை உடையதாக இருக்குது. ஸோ இது அட்வர்பில் என்னது? நெகட்டிவ் அட்வர்பாக பார்க்குறேன். ரேர்லி, எப்பயாச்சும். ஐ ரேர்லி கோ டு தி ஃபில்ம், எப்பயாச்சும் ஃபில்முக்கு போவேன். அது நாட் ஓன்லி, இஸ் நாட் ஓன்லி மை சிஸ்டர் பட் ஆல்சோ இஸ் எவ்ரிதிங். அவன் பிரதர் சிஸ்டர் மட்டும் இல்லை, எல்லாமே எனக்கு அவள் தான். நாட் ஓன்லி. ஸ்கேர்ஸ்லி, அது அதே மாதிரி. ஐ ஸ்கேர்ஸ்லி கோ டு த ஒர்க். ஐ ஸ்கேர்ஸ்லி, கொஞ்சம் தான், கொஞ்சம் அளவுக்கு. செல்டம், உண்மையே இல்லைன்னா அர்த்தம் செல்டம். ஐ செல்டம் கோ டு தி ஒர்க். அப்படின்னா ஒர்க்குக்கு அவன் போனதே இல்லை, வீட்லேயே கிடக்கலான்னு அர்த்தம். செல்டம் ஏர்ன்ஸ் எனிதிங், அவன் கொஞ்சம் கூட சம்பாதிக்கவே இல்லை. செல்டம். தீஸ் ஆர் ஆல் தி நெகட்டிவ் அட்வர்ப். ரைட். அடுத்தது இதிலே அட்வர்ப்ல கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி இருக்குது. எப்போ அட்ஜெக்டிவ்க்கு நம்ம பார்த்தோமோ அதே போல் அட்வர்புக்கு நம்ம பார்க்கணும். இப்போ டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் படிக்கும்போது இதெல்லாம் உங்கள் ஞாபகத்தில் வரணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஃபாஸ்ட், ஃபாஸ்டர், ஃபாஸ்டஸ்ட். லேட், லேட்டர், லேட்டர். லாஸ்ட், லேட்டஸ்ட், லாஸ்ட். அப், அப்பர், அப்பர்மோஸ்ட். இன், இன்னர், இன்னர்மோஸ்ட். ஃபார், farther, farthest. வெல், எல்லாம் அட்வர்ப்ஸ். வெல், பெட்டர், பெஸ்ட். பேட்லி, worse, worst. அப்போ இவைகள் எல்லாம் டிகிரி ஆஃப் கம்பேரிசனுக்கு நமக்கு உபயோகப்படும். அட்வர்ப்லையும் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். 3வது பாயிண்ட் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்க, இந்த ஆக்சிலரி வெர்ப் இருக்கு இல்லையா, அதில் பர்சனல் ப்ரோனவுன் சொல்லுவோம். சாரி, ஆம், இஸ், வாஸ், ஆர், வேர். இந்த மாதிரி உள்ள ஆக்சிலரி வெர்ப்ஸ். இந்த ஆக்சிலரி வெர்ப்ஸ் வந்துச்சுனாக்க அட்வர்ப் எங்கே போடணும் அப்படின்னா
ஆக்சிலரி வெர்புக்கும் அடுத்ததே போடணும். ஆக்சிலரி வெர்புனா இந்த இடத்துல ஆம், இஸ், வாஸ், ஆர், வேர், பி வெர்ப்ஸ். ஆக்சிலரி வெர்ப்ல பி வெர்ப்னு சொல்றோம் இல்லையா? இந்த பி வெர்ப் வரும்போது அதுக்கு பக்கத்துல இந்த அட்வெர்பை போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், he is always late for school. இங்க is பி வெர்ப் வந்துருது. ஆல்வேஸ் அப்படிங்கிற அந்த அட்வெர்பை இதுக்கு பக்கத்திலே போடணும். இது அட்வெர்ப் இஸ் திஸ் இஸ் அட்வெர்ப், திஸ் இஸ் beware, வேர் வச்சிருங்க. beware. அடுத்து I am quite confident. இங்க verb இதுக்கு பக்கத்துல am பக்கத்துல adverb. confident of the success. அந்த வெற்றியை பற்றி எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன், உறுதியா இருக்கேன். Sita was absolutely correct. Was verb, absolutely adverb. அதே போல அடுத்த சென்டென்ஸ், my friends were never bad at their work. Were verb பக்கத்துல adverb வந்துருச்சு. அதே போல தான் we are perfectlyங்கிற adverb இது. அப்போ இந்த be verb am, is, was, are, were வந்துச்சு சொன்னாக்க அதுக்கு பக்கத்திலே அடுத்ததிலே இந்த அட்வெர்பை நாம் உபயோகிக்க வேண்டும். எஸ், பல பேருக்கு குழப்பம் இருக்கும். இந்த அட்வெர்ப் ஆஃப் மேனர், அட்வெர்ப் ஆஃப் டைம், அட்வெர்ப் ஆஃப் பிளேஸ் எங்கே போடுறது, முன்னாடி போடுறதா பின்னாடி போடுறதா, இது குழப்பம் வரும். நான் ஏற்கனவே ஒவ்வொன்றும் எந்தெந்த இடத்துல போடணும்னு ஒவ்வொரு தடையும் அந்த கைண்ட்ஸ் சொல்லும்போது சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இது 3 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த 3 சென்டென்ஸை பாருங்க. முதல் எப்படி வரணும்னாக்கா இதுதான் ஆர்டர். அது எம்பிடி ஆர்டர். எம்பிடினா முதல்ல அட்வெர்ப்ஸ் ஆஃப் மேனர் வரணும், அடுத்து அட்வெர்ப் ஆஃப் பிளேஸ் வரணும், கடைசியில் அட்வெர்ப் ஆஃப் டைம் வரணும். இதான் ஆர்டரில், இந்த ஆர்டரில் தான் நீங்கள் வந்து அட்வெர்பை போடணும். இப்போ உதாரணமாக ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை பாருங்க. In the first sentence, the girl danced beautifully last night at the program. என்ன சொல்ல வர்றாங்க? ப்ரோக்ராம்ல, நேற்று நடந்த ப்ரோக்ராம்ல இந்த கேர்ள் வந்து பியூட்டிஃபுல்லா டான்ஸ் ஆடினா. அப்போ இங்க என்னென்ன அட்வெர்ப் இருப்பாங்க? பியூட்டிஃபுல்லிங்கிறது ஒரு அட்வெர்ப். அட்வெர்ப் ஆஃப் மேனர், அதானே அட்வெர்ப் ஆஃப் மேனர். Last night, adverb of time. நேரத்தை குறிக்கக்கூடியது. இது எப்படி ஆடினாங்கிறது மேனரை குறிக்கக்கூடியது. இது adverb of time. At the program, place. Adverb of place. இப்போ நம்முடைய இந்த ரூல் பிரகாரம் எம்பிடி ஆர்டர் பிரகாரம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க எம் முன்னாடி இருக்கும். ரைட், முன்னாடி தான் இருக்கு. அட்வெர்ப் ஆஃப் மேனர் முன்னாடி இருக்குது, நோ ப்ராப்ளம். ரெண்டாவது என்ன இருக்கும்? பி, ப்ரோக்ராம். அட் தி ப்ரோக்ராம் அப்படிங்கிறது எங்க இருக்கணும்? இங்க வரணும். அட் தி ப்ரோக்ராம். இது இங்க வரக்கூடாது, இது அங்க வரணும். டீங்கிறது கடைசியா இருக்குது. லாஸ்ட் நைட் அப்படியே இருக்குது. எப்படி இருக்கிறது? The girl danced beautifully at the program last night. இதை நீங்க சரியா தெரிஞ்சுக்கணும். எம்பிடி ஆர்டர். அடுத்தது பாருங்க. She sang in the party yesterday nicely. Yesterdayங்கிறது என்னது? டைம். adverb for time. T. In the party, place. adverb of place. Place.
nicely adverb of manner. இப்ப பாருங்க எது முன்னாடி இருக்கு எது பின்னாடி இருக்குதுன்றத பாருங்க. முதல்ல எது வரணும்? அட்வைஸ் ஆஃப் மேனர் வரணும். எம்பிடி எம் தானே மேனர். அப்ப இந்த நைஸ்லிங்கிறது எங்க வரணும்? இங்க வரணும். he sang nicely. சரி, அடுத்தது எம்புக்கு அப்புறம் பி வரணும். எது? பிளேஸ் வரணும். பிளேஸ் எங்க வரணும்? இங்க வரணும். டைம் அங்க போகணும். கடைசியில் போகணும். டைம் இந்த இடத்துல வரணும். அப்போ இது இங்க வரணும். அப்ப எப்படி படிக்கணும்? she sang nicely in the party yesterday. இந்த இதை எப்படி படிக்கணும்னு சொன்னா she sang nicely எங்க? place manner p place எது? in the party. she sang nicely in the party. அப்போ டைம் கடைசியில் போனோம். yesterday. அப்போ இந்த சென்டென்ஸ் இப்படி வரணும். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. he goes always in the morning to his office. he goes always. frequency alwaysங்கிறது frequency எப்பவுமே அங்க வரணும். எப்பவுமே he always நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கோம். சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் வரக்கூடியது frequency. adverb of frequency. அடுத்தது in the morning. in the morningங்கிறது adverb of time. ஆஃபீஸ்ங்கிறது place. adverb of place. இப்போ இது முன்னாடி வரணுங்க. he always goes ரைட் போட்டோம். இது போட்டோம். பிளேஸ் எங்க வரும்? எம் தான் முன்னாடி வரணும். எம் இது எம் இங்க இல்லை. மேனர் பரதான் இது ஃப்ரீக்வன்சி வந்துருக்குது. எம்பிடி பி இது பிளேஸ். he goes to his office. இங்க போறோம். he always goes to his office. இங்க தான். அடுத்தது adverb of time in the morning. this is very important. முதல்ல adverb of manner வரணும். manner அல்லது frequency வரணும். அது பிளேஸ் வரணும். அடுத்து டைம் வரணும். ஆனால் எம்பிடி ஆர்டர் ஞாபகம் வச்சுங்க. எம்பிடி ஆர்டர்ன்றது ஞாபகம் வச்சுங்க. முதல்ல பிளேஸ் பேனர் பிளேஸ் டைம். இப்போ இந்த சென்டென்ஸ்லாம் எப்படி நம்ம மாற்றி எழுதிருக்கோம், தப்பாக எழுதுறோம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கங்க. இனிமேலும் அந்த மாதிரி எழுதக்கூடாது. இது வரைக்கும் நம்ம அடூர்வை பற்றியான எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும். we shall go to the next topic next class.